வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் உற்சவத்திற்கு சென்ற சிறுவன் பலியான சோகம். வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கு பெற்றதுடன் மிகவும் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மனுடைய வைகாசி விசாகல் பொங்கல் நேற்று அதிகாலை முள்ளியவளை காட்டு விநாயகர் ஆலயத்திலிருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் முல்லைத்தீவில் கடந்த சில தினங்களாக நிலவுகின்ற சீரற்ற கால நிலைமைகளுக்கு மத்தியிலும் நேற்று காலை வேளையிலே மிக அதிகளவான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் பல்வேறு இடங்களிலும் இருந்து வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் தூக்குக்காவடி, பால் செம்பு, கற்பூர சட்டி உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்களில் ஈடுபட்டிருந்தனர். அம்மனுக்கு பொங்கல் பொங்கி படையலிட்டு தங்களது நேர்த்திகளை செய்து வந்தனர். மேலும் வழமைக்கு மாறாக நேற்று காலை வேளையிலே ஆலயத்தில் அதிகளவான பக்தர்களை காணக்கூடியதாக இருந்ததோடு பாதுகாப்பு கடமைகளில் விசேடமாக போலீசார் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியில் உளவு இயந்திர பெட்டி குடை சாய்ந்ததில் அதில் பயணித்த சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் படுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று மாலை 6:30 மணியளவில் தேராவில் வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் நிகழ்வுக்கு உளவு இயந்திரத்தில் பயணித்த இளைஞர் குழுவே இந்த விபத்தினை சந்தித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கிளிநொச்சி, தர்மபுரம் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் உளவு இயந்திரம் ஒன்றில் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த வேளை வேகமாக சென்ற உளவு இயந்திரம் தேராவில் வளைவு பகுதியில் திருப்ப முற்பட்ட போது பெட்டி கலன்று புரண்டுள்ளது. இந்த விபத்தில் உளவனூர் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மிதுசிகன் என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளார். மேலும் 5 இளைஞர்கள் படுகாயமடைந்த நிலையில் பொதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்த சிறுவனின் சடலம் மூங்கிலாறு பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக பொதுக்குடியிருப்பு வீதி போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.